ஒரு மாணவன் அதற்கு ஆசிரியர் மதிப்பெண் வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த ஆசிரியரும் அந்த மாணவரும் உள்ளத்தால் அண்ணனின் வசப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சிறந்த கருத்து புரட்சி உள்ளத்துக்குள்ளே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்றி இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய நாம் அடைவது வெற்றி. திருவள்ள பெருந்தகையார் நம்முடைய முப்பாட்டனார் சொல்லுவார், அது பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். யாருக்கிட்ட எதற்காக பயப்பட வேண்டும்? பயமே கிடையாது. ஏன்னா நேர்மையான பாதை, நியாயமான முறை. அப்படி இருக்கின்ற நம்முடைய வழி எப்பொழுதும் வெல்லும். எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலாவது ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கின்ற பொழுது அகவணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சி அப்படியே, அதாவது ஒரு துளி சத்தம் இல்லாமல் நிசப்தமாக எப்படி இருக்கிறது என்று எந்த அரசியல் கூட்டத்திலாவது நீங்கள் இதுவரை கண்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஏனென்று கேட்டால் இது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம். அதனால் இது ஒரு கட்டுக்கோப்பான கூட்டம், கட்டுக்கோப்பான தலைவனை பெற்றிருக்கிறது, கட்டுக்கோப்பான அந்த தொண்டர்களை பெற்றிருக்கிறது. நம்முடைய எந்த கட்சியிலும் இப்படி பெண்கள் சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு நாம் திரிய முடியாது. வெளியில் வந்து அதாவது பணியாற்ற முடியாது. எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எல்லா பணிகளும் செய்யலாம். ஆணும் பெண்ணும் சமம். முதலில் அந்த பெண்ணுக்கு சரிபாதி உடலை தந்தவன் சிவன். அதற்கடுத்து பெண்களுக்கு சரிபாதியை தந்தவன் அண்ணன் சீமான் மட்டுமே. சிவனுக்கு அடுத்தது நம்முடைய சீமான் மட்டுமே. ஏனென்று கேட்டால் பெண்களுக்கு சரிபாதி இடம் 40, 20க்கு 20, 234, 117, 117. எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு இந்த ஆட்சியை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அடுத்து மலர்வது நாம் தமிழர் ஆட்சி மட்டுமே. நாம் தமிழர் ஆட்சி தான் இந்த இழிநிலைக்கெல்லாம் ஒரு விடிவாக அமையும். நாள்தோறும் நிறைய மாணவர்களை சந்திப்பது எங்களுடைய வழக்கம். ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் என்று சொன்னாலே நாள்தோறும் மாணவ பிள்ளைங்களை எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருப்போம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளை. அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் யார் நமது தமிழகத்திற்கு முதல்வராக வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் என்று ஒரு வினாவை கேட்டால் இவங்க 2 பேரும் சரியில்லைம்மா,